இண்டிவிஜுவல் ஷுட் ஸ்டாண்ட் அப் அப்படின்னு. அமைப்புகள் அடியும் பொழுது தனி மனிதர்கள் எதிர்த்து நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு தனி மனிதர்கள்லாம் நம்ம வந்து நின்றுதான் ஆகணும். ஏன்னா அமைப்புகள் எல்லாம் அழிக்கிறாங்க கட்டமா. அதனால அது பண்ணிதான் ஆகணும் நம்ம. இப்போ காந்திய பார்த்து ஏன் வந்து பிரிட்டிஷ்காரங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க? காந்திக்கு பயம் இல்லை. இன்னைக்கு ராகுல் காந்தி நீங்க பாத்தீங்கன்னா அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு பயமே கிடையாது. அவருக்கு தெளிவு இருக்கோ அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். சுத்தமா பயம் கிடையாது. நான் சர்வீஸ் இருக்கும்போது சொல்லுவேன், நிறைய நேர்மையான அதிகாரிகளை நீங்க சந்திக்கலாம், ஆனா தைரியமான அதிகாரிகளை சந்திக்கிறது ரொம்ப கம்மி. நேர்மை எல்லாமே தைரியம் இல்லைன்னா அதுக்கு ஒரு உபயோகமே இருக்காது. அந்த மாதிரி இன்னைக்கு நீங்க முதல்ல பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. என்ன ஆகும்னா அவர்கள் விரித்த வலையில் நம்ம விழுந்துட்டோம்னு அர்த்தம். அது நடக்காத முதல் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, நீங்க அவர்கள் வலை விரிக்கும் பொழுது நம்ம போய் அதில் விடக்கூடாது. நம்ம அதுக்கான கவுண்டர் என்னவா கொடுக்கணும்னா சில கொண்டாட்டங்கள். இப்போ நீங்க என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு 2 பேர் வந்து வெட்டிட்டு கொல்லிட்டு சாவுறாங்க, அதை பார்த்தோன்னா உங்களுக்கு பதட்டம் ஆகுது, நம்ம ஊரு இப்படி ஆயிருமோ அப்படின்னு. அப்படி பார்க்காதீங்க, அப்படி பார்க்காதீங்க. நீங்க அதுக்கு கவுண்டர் கொடுங்க. உங்க ஊர் எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்றத கொண்டாடுங்க. அதுக்கு ஒரு ஈவெண்ட் வைங்க. இதான் நான் சொல்றேன் பாத்தீங்களா, இந்த துக்கங்களை பார்த்து நம்ம பயப்படுறோமே தவிர நடக்கிற அன்றாட விஷயம், இது பேர் வந்து சர்வைவர்ஷிப் பயஸ்ன்னு சொல்லுவோம். உளவியலா சர்வைவர்ஷிப் பயஸ்னா என்னன்னா, எது நம்ம கண்ணுக்கு தெரியுதோ அதுதான் நடக்குதோ அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், 1,00,000 பேர் லாட்டரி வாங்குவான், அதுல ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் லாட்டரி அடிக்கும். மீதி இருக்கிற அந்த 99,000 பேரு லாட்டரி இழந்துருவான். ஆனா அந்த இழந்த நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த ஒருத்தனுக்கு லாட்டரி அடிச்சது பாத்தீங்களா, அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஓ, அப்ப நம்ம வாங்கினால் நம்மளும் அடிப்போம் போல இருக்குன்னு எண்ணம் வரும். இதுதான் வந்து ஒரு உளவியலான ஒரு விஷயம். சோ இங்க 4-5 அடிதடி நடக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியுது. ஆனா அன்றாடம் நம்ம நாட்டுல உங்க ரோட்லயே, உங்க தெருவுலயே, உங்க ஊர்லயே எல்லா விதமான மக்களும் எவ்வளவு ஒண்ணா வாழ்றாங்க. யாராவது என்ன அடிச்சுக்கிறாங்களா, என்ன பண்றாங்களா, சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த 4 பேர் தான் நமக்கு நியூஸுக்கு வருது. அதுதான் மீடியால போட்டு அப்படியே உருட்டுன்னு உருட்டுறாங்க. அதனால நமக்கு அது பயமா இருக்கு. அதனால நீங்க முதல்ல அந்த பயம் என்ற அந்த பிம்பத்தை, அந்த செயற்கை பிம்பத்தை வெளியே வாங்க. நமக்கு இருக்கிற சந்தோஷத்தையும் சகோதரத்தையும் கொண்டாடுற சில பல வேலைகளை செய்யும். அப்பதான் வந்து அடுத்தவனுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இப்போ நாங்க ஒரு இங்க யுனைடெட்னு ஒரு ஒரு ஆர்கனைசேஷன், அவங்க ஒரு நல்ல ஒரு 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 ஃபங்க்ஷன் பண்ணாங்க. 100 இன்டர் காஸ்ட் மேரேஜ் கப்பலை கூட்டிட்டு வந்து ஒரு மேடையில நிறுத்தி அவங்கள வந்து அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்றத வந்து அவங்களே பேச வச்சாங்க. இப்ப நம்ம இன்டர் காஸ்ட் மேரேஜ்னோடனே நம்ம என்ன பாக்குறோம், ஓ அவன் குத்திட்டான் கொன்னுட்டான், அவங்க வாழ்க்கையே அழிஞ்சது போல இருக்கு, இப்படிதான் நம்ம பார்த்து பார்த்து நமக்கு அதுதான் பயம் வந்தது. ஆனா ஒரு அந்த மாதிரி கெட்ட சம்பவத்துக்கும் 1000 இன்டர் காஸ்ட் மேரேஜ் கப்பல் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்களே, இவர்களை நம்ம என்னைக்குமே கொண்டாடலையே. சோ அதனால கொண்டாட்டங்களை நீங்க ஏற்படுத்துங்க. ஆட்டோமேட்டிக்கா மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் தான், ஒரு சந்தோஷமும் தான் இவர்களுக்கு மருந்து. பயமும் பதட்டமும் இல்லை. நான் இப்ப அரசியல் கட்சிகள் ஒரு பெரிய பிரச்சனையா என்ன பாக்குறேன்னா, எந்த அரசியல் கட்சியுமே இன்னைக்கு யங்ஸ்டர்ஸை ஏத்துக்க ரெடி இல்லை. முதல்ல அதை நான் கூட பாத்துட்டேன். அவங்களுக்கு வந்து இன்னைக்கு காலகட்டத்துல இருக்கிற தலைவர்களுக்கு வந்து அவர்களுக்கு வேலை செய்ய ஆட்கள் வேணுமே தவிர அவர்கள் அடுத்த ஜெனரேஷனை வந்து வழி நடத்தணும்னோ இல்ல வந்து அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னோ என்னோட எண்ணம் யாருக்குமே கிடையாது. இந்த காங்கிரஸ் கட்சியில மட்டும் இல்ல, எல்லா கட்சிகளையும் நான் சொல்றேன். இன்ஃபேக்ட் காங்கிரஸ் கட்சியில கொஞ்சம் கம்மி, அப்படிதான் நான் பாக்குறேன். நான் ஒரு விஷயம் என்னுடைய யங்ஸ்டர்ஸ், என்னுடைய தோழர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அரசியல் என்பது தலைவர்களை நோக்கி அல்ல, அரசியல் என்பது மக்களை நோக்கி. இந்த பேசிக் புரிதல் உங்களுக்கு ஏற்படும். இப்போ நானே கூட தலைவர்களை நோக்கி அரசியல் பண்ணேன்னா நான் இன்னைக்கு வந்து ஒண்ணுமே என்னுடைய அரசியல் வாழ்க்கையிலே போக மாட்டேன். நான் மக்களை நோக்கி தான் என்னுடைய அரசியலை திருப்பணும். அவர்களோடு நிற்பது, அவர்களோடு பேசுவது, அவர்களோடு உரையாடுவது, அவர்களிடம் வந்து கற்றுக்கொள்வது, இதுதான் அரசியலா நம்ம பார்க்கணும். நீங்களும் வந்து வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்களும் வாய்ப்புகளை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா உங்களுக்கான அரசியலை நீங்க செய்யுங்க. உங்களுடைய வார்டுல செய்யுங்க, உங்களுடைய ஏரியால செய்யுங்க, உங்களுடைய தெருவுல செய்யுங்க. நீங்க பண்ணிக்கிட்டு வரீங்க எனக்கு தெரியும். இருந்தாலும் இன்னும் அதை துரிதப்படுத்தும். வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். மற்ற கட்சிகள் எல்லாம் அது இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா காங்கிரஸ் கட்சியில கண்டிப்பாக உண்டு. என்னுடைய ஒரு 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 லீடர்ஷிப் அப்படின்னு நான் சொல்றது வந்து, நான் என்ன விரும்புறேன்னா,
ஒரு கம்ப்ளீட் ஒரு மாற்றம் ஏற்படும். அடுத்த ஜெனரேஷனுக்கான அரசியலை நம்ம செய்யணும். யங்ஸ்டர்ஸ்க்கான அரசியலை நம்ம செய்யணும். இப்படிதான் அரசியல்வாதிகள் இருக்கணும், இப்படிதான் அரசியல் நடக்கணும்ன்ற அந்த கிராமரையே மாத்தணும். அப்படிதான் நான் பாக்குறேன். ஒரு ஹைரார்கியா இருந்த ஒரு ஸ்ட்ரக்சர் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு குடும்பமாக மாற வேண்டும் என்று என்னுடைய பர்சனல் அரசியல். அப்படிதான் நான் இது வரைக்கும் நடந்துட்டு வரேன். அதுக்கு அப்படிதான் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம காலம் வரும்பொழுது அந்த மாதிரி தான் இந்த கட்சியை முன்னெடுத்துவோம். நம்ம எல்லோரும் கை கோர்த்து பயணிக்கும் ஒரு ஒரு சிஸ்டமை தான் நம்ம உருவாக்குவோம். அதனால நீங்க உங்களுடைய பாதையில பயணிச்சுடுங்க, நான் என்னுடைய பாதையில பயணிப்போம். கண்டிப்பாக ஒரு ஜங்ஷன்ல எல்லாரும் ஒன்னா சந்திப்போம். அங்க இருந்து ஒரு பெரிய படையா நம்ம தமிழ்நாட்டுல உருவாகுவோம். இதுக்கு இன்னைக்கு மட்டும் நடக்கல, அது ரொம்ப காலமா அந்த அந்த சண்டை நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க சொன்னது வந்து இப்ப சனாதனத்தை பத்தி எடுத்துக்கிட்டோம்னா, நான் முதல்லயே சொன்ன மாதிரிதான் சரியான புரிதல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஆஹ் ஆஹ் நம்ம வந்து தமிழ்நாட்டுல வந்து பிராமினிசம் அப்படின்ற ஒரு விஷயம், பிராமணியம். நம்ம வந்து பிராமணியத்துக்கு தான் எதிரானவர்கள் அந்த வழிமுறை. இப்ப சனாதனம் அப்படின்னு சொன்னா இப்ப வந்து சனாதனம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள இருக்கிற அந்த ஹைரார்கிக்கல் திங்கிங், அந்த மக்களை படிநிலைப்படுத்தும் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு திங்கிங்கும், இது தீட்டு இது தீட்டு இல்லை அப்படின்னு சொல்ற அந்த விஷயங்களுக்கும் தான் நம்ம எதிரிகள். ஆனா நம்ம எந்த மனிதர்களுக்கும் எதிரி கிடையாது. இதை கிளியரா நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் உண்டு. பார்ப்பனர்களை தான் அடிக்கணுமா? அப்படி கிடையாது. பார்ப்பனர்கள் அல்ல, இந்த மாதிரி பார்ப்பனத்தை எதிர்த்ததுல நிறைய பார்ப்பனர்களும் இருக்காங்க. அதனால அந்த மாதிரி மனிதர்களை நோக்கி நம்மளுடைய இதை செலுத்தாமல் கான்செப்ட்ஸை நோக்கி நம்மளுடைய விரோதம் இருக்கணும். அப்பதான் வந்து அந்த கான்செப்டை நம்ம அழிக்க முடியும். இந்த ஹைரார்கிக்கல் திங்கிங் அழிக்கணும் அப்படின்னா அந்த கான்செப்டை தான் நம்ம டார்கெட் பண்ணணும். ஸோ அந்த தெளிவு, அந்த அந்த புரிதல், இதெல்லாம் தான் முதல் நமக்கு நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் எதிர்கொள்ளணும்னா. ரெண்டாவது வந்து இப்ப நீட் மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து புதுசு புதுசா உருவாக்குறாங்க. அதாவது அந்த ஹைரார்கிக்கல் சொசைட்டிய ஒரு படிதலைப்படுத்தக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கான புது முறைகள் இதெல்லாம். ஒரு காலத்துல சாதி சாதி ஒரு முறையா இருந்தது. இன்னைக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒரு முறையா இருக்கு. இப்ப நான் நல்லா படிக்கிறேன் நல்லா படிக்கலன்றது எப்படி முடிவாகுது? நான் எந்த குடும்பத்துல இருந்து பிறந்தேன்றதையும் சேர்த்துதான் எனக்கு அது முடிவாகுது. நல்ல அப்பா அம்மா வயிற்றுல நான் பிறந்தேன், நல்லா நல்லா இருக்க அப்பா அம்மா, படிப்புடைய படிப்புடைய அருமை பெருமை தெரிந்த அப்பா அம்மா வயிற்றுல நான் பிறந்தேன்னா நானும் நல்லா படிக்க வைக்க போறேன். சப்போஸ் நான் அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல பிறக்கலன்னா நான் படிக்க போறது இல்லை. ஸோ அப்போ படிப்பு, நான் படிச்சேன் நல்லா படிச்சேன் நல்லா ரேங்க் வாங்கினேன், எல்லாமே வந்து உன்னுடைய பிறப்பாலும் பாதிக்கப்படுது. ஸோ அதனால அதை வைத்து நீங்க வந்து ஒரு ஒரு சமுதாயத்தை படிநிலைப்படுத்துறீங்கன்னா அப்போ சாதிக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ அதனால இன்னைக்கு அந்த புரிதல்கள்லாம் கூட நமக்கு ஏற்படணும். ஸோ முதல்ல புரிதல். அண்ணல் அம்பேத்கர் சொன்னதுதான், எஜுகேட், ஆர்கனைஸ், அஜிடேட். முதல் எஜுகேட். எஜுகேட்னா என்னையும் சேர்த்துதான் எஜுகேஷன். உனக்கு நான் எஜுகேட் பண்றது ரெண்டாவது, முதல்ல எனக்கு நான் என்னென்ன எஜுகேட் பண்ணணும். அப்புறம் ஆர்கனைஸ். இந்த மாதிரி எல்லாரையும் ஒன்று சேர்ப்போம், பேசுவோம், கொள்வோம், கை கோர்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ஒன்றாக நின்று எதிர்கொள்வோம். அப்பதான் வந்து ஒரு சமுதாய மாற்றம் ஏற்படும். அதனால நீங்க வந்து பயப்படாதீங்க, யோசிக்காதீங்க, நடக்குமா நடக்காதா, தாக்குதல் அதெல்லாம் யோசிக்காதீங்க. இன்னைக்கு என்ன நம்ம உக்ரைன்லயா வாழ்றோம்? ரஷ்யா நம்மள தாக்குதல் பண்ணிட்டு பாமா போட்டுட்டு இருக்கான். யாரோ ஒரு 4 அரசியல்வாதிகள் சேர்ந்து ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாக்கு பிடிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதை எதிர்த்து போராடுறதுக்கு நமக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த நாட்டுடைய முதல் பிரதம மந்திரி 14 வருஷம் ஜெயில இருந்திருக்காரு, 13 வருஷம் ஜெயில இருந்திருக்காரு. அவர்களுடைய ஒரு தியாகத்தினால் தான் நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து பேசணும். சோ நம்மளும் இன்னைக்கு தியாகம் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு 4 பேர் உயிரை விட வேண்டியதான், உயிர் விட்டு தான் ஆகணும். 4 பேர் நின்று போராட வேண்டியதான், போராடி தான் ஆகணும். சொன்னால நீங்க அதை பத்தி எல்லாம் பயப்படாதீங்க, யோசிக்காதீங்க. அது நல்ல விஷயங்கள் நடக்கும், அதை நோக்கி நாம் முன்னேறுவோம் என்பது என்னுடைய கருத்து. அதை மறுபடியும் சொல்றேன், அதை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுறதுன்னு தான் நம்ம முன்னாடி போக முடியும்.